வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கலங்கிய நீரும் தெளிந்த அறிவும் ஓர் கதையொன்று. ஒருமுறை புத்தர் தன் சீடர்களுடன் ஒரு காட்டைக் கடந்து சென்று கொண்டிருந்தார். நீண்ட தூரம் நடந்ததால் அவருக்கு தாகம் எடுத்தது. ஒரு சீடனை அழைத்து, சற்று முன்பு நாம் கடந்து வந்த அந்த ஓடையில் நீர் எடுத்து வா என்று பணித்தார். சீடன் அந்த ஓடைக்கு சென்றான். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்புதான் சில மாட்டு வண்டிகள் அந்த ஓடையை கடந்து சென்றிருந்தன. அதனால் ஓடையின் தெளிவான நீர் சேறும் சகதியுமாக மாறி கலங்கி போயிருந்தது. இந்த அழுக்கு நீரை குருவுக்கு எப்படி கொண்டு செல்வது என்று நினைத்த சீடன் வெறும் கையுடன் திரும்பி வந்தான். புத்தரிடம் நடந்ததை கூறினான். புத்தர் அமைதியாக சிறிது நேரம் கழித்து மீண்டும் அங்கு செல் என்றார். சிறிது நேரம் கழித்த சீடன் மீண்டும் ஓடைக்கு சென்றான். ஆச்சரியம்! சேறு அனைத்தும் அடியில் படிந்து நீர் இப்போது பளிங்கு போல தெளிவாக இருந்தது. சீடன் மகிழ்ச்சியுடன் நீரை எடுத்து கொண்டு வந்து புத்தரிடம் வைத்தார். புத்தர் அந்த நீரை பார்த்துவிட்டு சீடனிடம் சொன்னார், பார், நீ அந்த நீரை தெளிவாக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் காத்திருப்பது மட்டும்தான். சேறு தானாக அடியில் அமர்ந்தது. நீர் தெளிவானது. உன் மனமும் இப்படித்தான். குழப்பங்கள் வரும்போது அமைதியாக காத்திருந்தால் கவலைகள் தானாக அடியில் படிந்துவிடும். மனம் தானாக தெளிவடையும். இந்த கதையின் தத்துவம் அமைதியின் வலிமையை குறிப்பிடுகிறது. மனக்குழப்பம் ஏற்படும் போது அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். அமைதியாக இருந்தால் உண்மை தானாக புலப்படும். காலம் ஒரு மருந்து. ஓடும் நீரைப் போலவே நம் எண்ணங்களும் மாறிக்கொண்டே இருப்பவை. சிறிது நேரம் கொடுத்தால் எல்லாவற்றையும் காலம் சரி செய்து விடும். வெளியே தேடுவதை விட அமைதியாக அமர்ந்து உன்னையே கவனித்தால் மனத்தெளிவு கிடைக்கும். குழப்பங்களை அடக்க நினைக்காதே. அமைதியாக கவனி. அவை தானாக அடங்கும். நன்றி, வணக்கம்.